பொறுப்பிலிருந்து எடுத்தது எனக்கு நல்லதா, இந்த கட்சிக்கு நல்லதாங்கிறது காலம் பதில் சொல்லும். திமுகவுல இருந்து ஒரு பெரும் புள்ளி வந்து தாவேகாவுக்கு ஜம்ப் பண்ண போறாப்ல. அவர் ஜம்ப் பண்ண போறதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் உடனே நீ ஏன்டா போற, நானே உன்ன இந்த ஏரியா விட்டு தூக்கிடுறேன் அப்படின்ட்டு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களை வந்து கட்சி வந்து அந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு, அதாவது குறிப்பாக ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர்ங்கிற பொறுப்பை வந்து தூக்கிட்டாப்ல. தூக்குறது மட்டும் இல்லாம நான் கட்சிக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு தோப்பு வெங்கடாச்சலம் சொல்ற அந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. பொறுப்பிலிருந்து எடுத்தது எனக்கு நல்லதா, இந்த கட்சிக்கு நல்லதாங்கிறது காலம் பதில் சொல்லும். சரி, நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி, பல விமர்சனங்களையும் பேச்சுக்கும் பயங்கரமா ஒரு இது பண்ற ஒரு கட்சி. அந்த கட்சி இப்போ வந்து ஒரு சின்ன யூடியூப் சேனல்காரங்களை வந்து பார்த்து பயப்படுது அப்படின்னு நமக்கு நம்ப முடியல. ஆமாங்க, அந்த திமுக கட்சி தான் ஒரு பழமுருங்கு கட்சி, பழமையான ஒரு சொற்பொழிவுக்கும் அந்த பேச்சு திறமைக்கும் ஒரு அருமையான கட்சி. ஆனா ஒரு சின்ன யூடியூபர், நான் குறிப்பா சொல்ல போனா இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர், அப்புறம் விஜய் சித்து, அவங்க வந்து ஐயோ எங்க கட்சியை கலங்கப்படுத்திட்டாங்க, எங்க கட்சியோட எம்எல்ஏ மகானோட அந்த பேச்சு ஸ்டைல வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு டார்கெட் பண்ற அளவுக்கு கட்சி அந்த அளவுக்கு வீக்கா போயிட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த யூடியூபர்களை வந்து மிரட்டுற அளவுக்கும், யூடியூபர்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது யூடியூப் அந்த 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 யூடியூபர்களை வந்து டாமினேட் பண்ற அளவுக்கும் ஒரு கட்சி இருக்கு. ஒரு சின்ன சின்ன ஆட்களை வந்து இவ்வளவு பெரிய கட்சி இப்படி அந்த அளவுக்கு பின்தொடரணுமா அப்படின்ட்டு நமக்கு சொல்ல வேற தெரியல. அதுதான் இந்த நம்ம இன்னைக்கு உள்ள ஹாட் பாட்ஸ் நியூஸ்ல பாக்குறோம். அதே மாதிரி திமுக உள்கட்சிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள், சச்சரவுகள். இது வந்து ஒரு தலைவர் வெளியே போறது இதான் ஃபர்ஸ்ட், இன்னும் பின்ன ஏகப்பட்ட இதுகள் இருக்கு. திமுகவும் உஷாராயிட்டுன்னு சொல்றாங்க. நிறைய பேரை கட்சியை விட்டு தூக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. உள்ள இந்தந்த ஆட்கள் தான் இதுக்குதான் காரணம்னு கண்டுபிடிச்சதாக சொல்லிட்டு அந்த ஆட்கள் யாருங்கிறத பின்வரில நான் லிஸ்ட்ல சொல்றேன். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க. சரி, ஓகே. முதல் பார்ட்டியா வந்து நம்ம தோப்பு வெங்கடாச்சலத்தை அவர்களை வந்து திமுக வெளியேற்றிட்டு காரணத்தை சொன்னா ஒரு சப்ப காரணம் தான். அது என்ன காரணம் அப்படின்னா முத்துசாமிக்கும் அவருக்கும் பிரச்சனை, அதனால உள்கட்சி பூசல், அதனால மாறி மாறி சண்டை போட்டு அங்க திமுகவை தோக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும், தோப்புடு வெங்கடாச்சலம் அவர்களுடைய அந்த பேட்டியை பார்த்தா நான் கட்சிக்காக உழைச்சேன், அப்படி வச்சேன் திமுக தோத்ததுக்கான காரணம் வந்து விஜய் அலையே கிடையாது, எங்க கட்சிக்குள்ளேயே நடந்த இந்த காலவாரி இருக்கிற மேட்டர் தான். நாங்க ஒருத்தருக்கு வேலை பார்த்தா அவனுக்கு ஏன்டா வேலை பார்க்க அப்படின்ட்டு பிரச்சனை பண்றோம், இவருக்கு வேலை பார்த்தா இவருக்கு ஏன்டா வேலை பார்க்குறீங்க பிரச்சனை, எங்களுக்குள்ள உள்கட்சி பூசல் தான் காரணம். அதனாலதான் நாங்க யாருமே வேலை செய்யாம விட்டுட்டோம். அதனாலதான் திமுக உள்கட்சி பிரச்சனை காரணமாகவும் ஒரு டீம் தோத்துறவுடன் இன்னொரு டீம் செவிச்சிடக்கூடாது மாறி 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 வேலை செய்யாம இருந்த காரணம் தான் திமுக தோத்து விட்டது அப்படிங்கிற ஒரு உண்மையை அவரு போட்டு உடைக்கிறார். அது மட்டும் இல்லாம திமுக பத்தின ஒரு பயங்கரமான நியூஸுக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ரீசெண்டா நம்ம யூடியூபர் கோபி சுதாகர் அவர் வந்து இந்த ஆடி பரிதாபங்கள் அப்படின்ட்டு ஒரு 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 வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருந்தாப்புல. அதுல என்ன ஒரு சின்ன நிமிஷம் தான், அது என்னன்னா எப்பா நீங்கெல்லாம் வந்து அந்த இதுல மொபைல்ல அதாவது பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி கிடக்காதுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மாடுலேஷன்ல சொல்லிருப்பாப்புல. அந்த மாடுலேஷன் என்னது அப்படின்னா நம்ம மார்க்கெண்டன் அவர்கள் இருக்காப்லையா, மார்க்கெண்டன் அவர் தான் இப்ப வந்து விஜய கையை உடைப்பேன் காலை உடைப்பேன் அப்படி ஏதோ சொன்னாரு அப்படின்ட்டு அவரை பத்தி உள்ளதை போட்டிருக்காங்க. அவர் இன்னும் ஜாமீன் உள்ள இருந்து வெளியே வராம இருக்காப்புல. அவரோட மகன் வந்து எங்க அப்பா உள்ளதுக்கு போட்டாங்க அப்படிங்கறதுனால விஜயை விமர்சிச்சு அவருடைய பேச்சு ஸ்டைல தான் இவங்க வந்து அவரை வந்து இரிட்டேட் பண்ற விதமாக, அவரை வந்து அவமானப்படுத்தும் விதமாக அதே ஸ்டைல்ல வந்து கோபியும் சுதாகரும் அந்த இதுல அவங்களுடைய யூடியூப்ல போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள டார்கெட் பண்ண, இந்த மனது புண்பட்டு இருந்தால், அதாவது நாங்கள் செய்தது யாருக்காவது புண்பட்டு இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு வந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ட்டு கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனலும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்க, அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு தான், அந்த பிட்டையும் அவங்க டெலீட் பண்ணிட்டு எப்ப நாங்க யார் மனதை புண்பட்டுற அப்படின்னு விட்டாங்க. ஒரு சின்ன மேட்ரு, இந்த சின்ன மேட்டருக்கு
திமுக இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணுமா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஆனா ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சித்து அவர்களும் அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் தான். அவரும் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அரசியல் மூலமாக எங்களை கலாய்த்து விட்டார் அப்படின்ட்டு திமுக அவர்களையும் டாமினேட் பண்றதாக சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ஓடி கொண்டு விட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய கட்சி, 8 வருஷம் ஆண்டு கட்சி, ஒரு சின்ன 2 யூடியூபர்களை பார்த்து பயப்படுதா அப்படிங்கிறது மக்களுடைய உங்களுக்கான கேள்விக்கு விட்டுறேன். அது என்னங்கிறத தெரிஞ்சா மக்களாகிய நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு கமாண்ட தெரிவிங்க. திமுக கிட்டத்தட்ட துண்டு துண்டா உடைய போகுது. அதற்கான ஒரு முதல் பிரம்மாஸ்திரம் தான் இந்த தோப்பு வெங்கடாச்சலம் மேட்ரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் தாவேக்காக்கு போறதுக்கான ஆயத்த பணிகள்ல இருக்கிறதாகவும், அவங்க போறதுக்கு முன்னையே நம்மளே கட்சி விட்டு நீக்கிறோம் அப்படின்ட்டு திமுக நீக்கலாம் சொல்லப்படுது. அந்த எந்த விதத்துல உண்மை அப்படிங்கிறது மக்களாகிய உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த திமுக தோக்குறதுக்கும் திமுகவுக்கு கெட்ட பேரு வர்றதுக்கும் காரணம் இவங்க தாண்டா அப்படின்ட்டு திமுக டீம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓஹோ, இவங்க தானே அப்படின்ட்டு பெரிய ஒரு கண்டுபிடிப்பாடா இருக்கு. என்னடா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சரியான கண்டுபிடிக்குதான். எப்பதான் தலைவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்கா, நம்ம திமுக தோத்த காரணம் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, விஜய் இல்லவே இல்லை. அதற்கு காரணம் யாருன்னா இந்த அதிமுக காரன். அதிமுக அதிமுக தானப்பா வேலை பண்ணிருப்பா, உங்களுக்கு என்ன பண்ணா? இல்ல, அந்த அதிமுக காரம் இல்லப்பா, அதிமுக உள்ள இருந்தான் இல்லையா, அவனுக்கு நம்ம பொறுப்புக்குள்ள போட்டு அவனை உள்ள தூக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் காரணம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை திமுகவின் முக்கிய புள்ளிகளும் திமுகவின் நிர்வாகிகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. அதனால அந்த அதிமுக காரங்களை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான லிஸ்டுகளும் வெளியாகி விட்டதான். ஆட்சியில இருந்து இறங்கின உடனே அப்படி நீக்கும் பணிதான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா இவங்களைத்தான் தோத்த அப்படின்னு கண்டுபிடிச்சது மிகப்பெரிய விஷயமாக தான் கருதப்படுகிறதான். ஏன்னா அந்த திமுக திமுக சோசியல் மீடியா சொல்றதுக்கு காரணம், வர்றதுக்கு காரணம் யாரு மாமலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார சொல்றாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி யாரு? அவரு அதிமுக வந்தவர். அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஸ்டாலின் ஐயா கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணி எதையாவது ஒண்ணு பண்ணி ஊழலை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரே திமுக செந்தில் பாலாஜின்னு பேரு அடிபடுது. அதே மாதிரி இப்போ நடந்த அந்த விளாத்திக்குள் எம்எல்ஏ யாரு? அவரும் முன்னாள் அதிமுக காரர். அவரும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நல்ல தலைமட்ட பேர் வாங்கணும்ட்டு அங்க இருந்து இங்க திமுக கட்சியோட பேரை கெடுக்கிறாப்ல. அப்போ நம்ம கட்சியோட பேரை கெடுக்கிறதே வெளியில திமுக தான், அதிமுக காரங்க தான் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பையும் திமுக ஆளும் தரப்பு கண்டுபிடித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஈவா வேலுவாம், அனிதா ராதாகிருஷ்ணனா, இப்போ நீக்கப்பட்டிருக்கிற அந்த தோப்பு வெங்கடாச்சலமும் அதிமுகவுல இருந்து வந்தவராதான். அதனாலதான் இந்த அதிமுக இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துக்கலாம், அந்த பதவியில நீக்கணும் அப்படின்ட்டு ஆடலாம். அதனால அதிமுக வந்தவங்களுக்கு இந்த டாப் லீடர்ல அனைவரையும் கட்சி அந்த நிர்வாக இடத்திலையும் கட்சி பதவியிலிருந்து நீக்க போறதாக கேள்விகள் வந்திருக்கிறது. இதுல முக்கியமான காரணம் என்ன சொல்லாங்கன்னா, தோப்பு வெங்கடாச்சலுக்கும் முத்துசாமிக்கும் ஏகப்பட்ட ஒரு உள்கட்சி பூசல். அதுல சீனியரான முத்துசாமி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். தோப்பு தங்கடாச்சலம் தோத்து விட்டார். அதனாலதான் தோப்பு வெங்கடாச்சலத்தை கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டார்கள். இன்னும் சிறிது காலத்தில் கட்சியிலிருந்தும் தூக்கிடுவார்கள் அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்கள்ல சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லையா, அப்புறம் காவிரி பிரச்சனையில ரொம்ப ஒரு பயங்கரமான இது ஓடிட்டு தான் காவிரி பிரச்சனையில விஜயை சிக்க வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்களா, ஆனா முடியலையா. காவிரியில இருந்து தண்ணி தமிழகத்துக்கு வர அந்த டைம்ல திறந்து விடுற டைம்ல கர்நாடகா நாங்க இப்போ திறந்து விட முடியாது, எங்களுக்கு எங்க இதுக்கே தண்ணி இல்லை, அதனால நாங்க தமிழ்நாட்டுக்கு திறந்து முடியாது அப்படின்னு சொல்ல, வேணும்னா விஜய் அவர்கள் எங்களுடைய அணைக்கட்டுகள் எங்களுடைய நீர்ப்பாசன ஏரியாக்களை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அதற்காக தமிழ்நாட்டுல இருந்து 12 பேருக்கு அங்க செல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு மேட்ரு வெளிவர, இது ஒரு 2-3 நாளாவே சோசியல் மீடியாவில் டெவலப் ஆகி வர, திரும்ப அவங்களே முதலமைச்சர்
விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா வர வேண்டாம், இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு மொத்தத்துல சொல்லதான் அவர் போன மாதிரியும் இல்ல, திறந்த மாதிரியும் இல்ல. அங்க தண்ணி திறக்க மாட்டேன்னு சொன்ன அதே அந்த முதலமைச்சர் எங்களுக்கு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, தண்ணியை சேமித்து வைப்பதற்கான இடம் எங்கிட்டும், அதனால நாங்க தமிழகத்துக்கு தண்ணியை தொடர்ந்து வைக்கிறோம் அப்படிங்கிற மேட்டரையும் மொத்தத்துல 2-3 நாட்களாக இந்த கோபி சுதாகர், அப்புறம் பிஜேசிக்கு, அப்புறம் இந்த தோப்பு வெங்கடாச்சலம், விஜய் கர்நாடகாக்கு போவாரா போக மாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா, கர்நாடகம் தண்ணி வருமா வராதா என்ற பேச்சில் நடந்து இருந்த விஷயங்களை தான் இப்போ உங்களுக்கு தொகுத்து வீடியோ கொடுத்திருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.